வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான பூண்டு சட்னி. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இது நல்லெண்ணெயில் செய்கிறனால நீங்கள் ஒரு 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பெசரட்டு தோசைக்கும் அடைக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு முழு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி சேர்க்குறனால மிளகாவோட பச்சை வாடையே இருக்காது. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மிதக்க இருக்கணும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல காரசாரமான பூண்டு சட்னி. இப்போ இது நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியிலேயே வச்சுருங்க. நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த சட்னி நல்லா ஊறணும். இந்த சட்னி 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.